ஹலோ பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நவம்பர் மாதத்தில் முதல் தேதியில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய வசனம், மீகா எழுதின தீர்க்கதரிசன நூல் 7வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். என்ன அப்படின்னா, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து 9வது வசனம் சொல்லி இருக்கிறது, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். இப்போ ஒரு நல்ல விசுவாச அறிக்கை செய்கிறது என்னன்னா, அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அவர் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அவர் யார்? கர்த்தர். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது அவர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார்னா வேத வசனத்தின்படி உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது விசுவாச அறிக்கை செய்யணும். 8வது வசனம் சொல்லுது, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று அழகாய் நீங்கள் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இருளானது விலகும், வெளிச்சம் உண்டாகும். ஆகவே இந்த இருள் எதற்காக வந்தது என்று சொன்னால், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடிய நியாயத்தை விசாரிக்கப்பட்ட அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். அப்போது நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மளை விட்டு அகற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களை வசனத்தின்படி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, அறிக்கை செய்யுங்க. இந்த மாதம் முழுது அறிக்கை செய்யுங்க. அவர் உங்களை கண்டிப்பாக வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். சோர்ந்து போகாதீர்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாச அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நன்றி.